guys, this is Nifty team. guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருனா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு பிஇபி லெவல் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். guys, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோ கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,500 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,420, கிட்டத்தட்ட ஒரு 80 பாயிண்ட் இறக்கியிருந்தான். இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, எஸ்டர்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, மிக முக்கியமான விஷயம் ஓப்பனுக்கு கீழே 100 பாயிண்ட். ஓகேங்களா, 15 நிமிஷத்தில் இது தான் இருந்தது மார்க்கெட். ஓகேங்களா, இப்போ 24,420 இருக்கும்போது 24,450 புட்டு, 24,500 புட்டு, அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா 24,400 கால். இதுதான் இந்த மணி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா, அதனால் அதை சொல்கிறேன். ஓகே, மார்க்கெட் நெகட்டிவ், அப்போது நம்ம புட்டை தான் பார்க்கணும். இது எல்லாருக்குமே தெரியும். புட்டால் சேம் மார்க்கெட் எப்படி நெகட்டிவாக இருக்கோ அதே மாதிரி புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தால் புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ட்ரி எடுப்போம். அந்த மாதிரி இல்லை, மாறி இருந்தது அப்படின்னா தான் நம்ம போய் காலை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புட்டை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே, நம்ம அதனால் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா 24,500ன்ற புட்டை தான் போய் பார்த்தோம். மார்க்கெட் எப்படி இருந்ததோ சேம் அதே கண்டிஷனில் தான் ப்ரீமியமும் இருந்தது. அதாவது எஸ்டர்டே ஐ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே. ஏன்னா இது எல்லாமே மார்க்கெட் கீழே இருந்தது. அந்த மாதிரி கீழே இருந்தால் புட் ஆப்ஷன் மேலே இருக்கும். ஓகேங்களா, இது லாஜிக். ஓகேங்களா, ஓகே. அப்போது இவனை எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா 225 அப்படின்றது அட்வான்ஸ் லெவல். இதை தாண்டினா தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா, 15 நிமிஷத்தில் அதை டச் பண்ணானே தவிர மார்க்கெட் தாண்டலை. ஓகேங்களா, எப்போ தாண்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து 10 மணிக்கு மேலே தான் வந்து தாண்டணும். ஓகேங்களா, தாண்டி ஒரு 240 பக்கம் போல் பிரேக் அவுட் வச்சான் மார்க்கெட். ஓகேங்களா, இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த இவ்வளோ தூரம் மார்க்கெட் இங்கேருந்து கிட்டத்தட்ட 150லேருந்து ஒரு 80 பாயிண்ட்டுக்கிட்ட மேலே போய் க்ளோஸ் வச்சு நிற்கிறானே, இவ்வளோ தள்ளி போய் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் வேறு வழியே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ். அப்போ புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இல்லைன்னா நம்ம காலை போய் பார்க்கலாம். ஆனால் புட் ஆப்ஷன் சேம் அதே சினாரியோவில் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் நெகட்டிவ்னால் கால் ஆப்ஷனும் நெகட்டிவாக தான் இருக்கணும். சேம் அதே சினாரியோவில் அவன் நெகட்டிவாக தான் இருந்தான். ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே எல்லாமே நெகட்டிவாக தான் இருந்தது. இன்னொன்று, அவனும் அட்வான்ஸ் லெவலில் எதுலேயும் மீட் ஆகலை. ஓகேங்களா, அப்போது தெளிவாக இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தெரியுது நம்மளுக்கு. ஓகேங்களா, ஓகே. அப்போது இந்த பிரேக் அவுட்டில் நம்ம கண்டிப்பாக பெண்டிங் ஆர்டர் தான் போடணும். எங்கே போடணும் அப்படின்னா 225ன்றது நம்ம அட்வான்ஸ் லெவல் 230 போட்டு வைக்கலாம் நம்ம. ஓகேங்களா, 230 போட்டு வச்சு இருந்தால் அது பிரேக் அவுட் க்ளோஸ் ஆகி இங்கே வந்து நின்றுது. அதாவது 230 அப்படின்னாலே பிரேக் அவுட் க்ளோஸிங்கே 10 பாயிண்டில் போய் தான் மேலே போய் தான் க்ளோஸ் வச்சான். ஓகேங்களா, 230 நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 15 பாயிண்ட்னா 215. ஓகேங்களா, அப்போது வந்த லோ வந்து 210 போது நீங்கள் இதை தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 230 அப்படின்னா 215 ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ரொம்ப அழகாகவே இருந்தது. ஓகேங்களா, 230 அப்படின்னா 215 ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலாக 215 அப்படின்னா வந்த லோ 210 கிட்டே இருக்குது. அது ஒரு 20 பாயிண்ட் வருது. ஓகேங்களா, ஒரு சில டைமில் வந்த லோ ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்டு கீழே இருக்குன்னா அது கீழே தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதான் ரூல். ஓகேங்களா, ஓகே, அதனால் நம்ம அதை தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ நீங்கள் 230 எடுத்திருந்தால் அது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 280 வரைக்கும் போயிடுச்சு. அதாவது 230னா 280, 50 பாயிண்ட். அவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ணுவோமா, அவ்வளோ தூரம் இது போவானா அப்படின்ட்டுலாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா
மார்க்கெட் என்ன தான் நெகட்டிவ் இவன் பாசிட்டிவ் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அந்த அளவுக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகிற மாதிரி இவனும் அந்த மாதிரி போவானா அப்படின்றதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஓகே. அப்போ நம்ம ஒரு தெளிவான மணி மேனேஜ்மெண்ட், தெளிவான ஒரு டிசிப்ளினாக ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணி ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 15 பாயிண்ட் டார்கெட். அப்போ 20 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம்னா 20 பாயிண்ட் டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட், அடுத்த ஒரு 15 பாயிண்ட் டார்கெட். அதாவது 35 பாயிண்ட் கணக்கு வருது. அதெல்லாம் வந்து ஒரு 2 கேண்டில் அடிச்சிட்டான், அதெல்லாம் வெளியே வந்துட வேண்டியது தான். ஓகேங்களா? வெளியே வந்துட்டேன்னா அதாவது தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபால் ஆகுதோ இன்னும் மேலே போதோ அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் மார்க்கெட் ப்ரீமியம் சேம் கண்டிஷனில் இருக்குதுன்னா ஒரு இங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பார்க்கலாம். அதாவது இங்கே நீங்கள் பிரேக் அவுட்டில் 230 எடுத்துட்டீங்க, டார்கெட் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு 4 லாட் எடுத்தீங்கன்னா ஒரு 3 லாட்டை கட் பண்ணிவிட்டு 1 லாட்டை மட்டும் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். எங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா அங்கே ட்ரைலிங் ஸ்டாப் ஒரு ½ அன் ஹவரோ மினிமம் மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹோல்டு பண்ணுறதோ வச்சு பார்க்கறதெல்லாம் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 45 நிமிஷம். ஓகேங்களா? மினிமம் அரை மணி நேரம், அவ்வளோதான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலாக வந்து 10:10க்கு என்ட்ரி எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக பாருங்கள் 10:45க்கெலாம் கரெக்டாக ½ அன் ஹவரில் ஒரு பெரிய டார்கெட். ஓகேங்களா? 360 வரைக்கும் போயிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? 230 360 எவ்வளோ பாயிண்ட், 100 பாயிண்ட் கிட்ட போயிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி அதிகமாக இவ்வளோ தூரம் போவான்ட்டு யாருக்கும் தெரியாது. அப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டால் இந்த மாதிரி பாயிண்டெல்லாம் பிடிக்கலாம். அதாவது கண்ணுக்கு தெரியாத பாயிண்டெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அது நடக்கலைனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நடந்தாலும் லாபம்னும் போது அந்த மாதிரி தான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா? கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த 15 பாயிண்ட் நம்ம பிடிச்சிருவோம். கண்ணுக்கு தெரியாத பாயிண்ட்ஸை நம்ம ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் புல் பேக்கில் வந்து நின்னா தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். புல் பேக்கில் வந்து நிற்கலை. இங்கே பாருங்கள் 225 நிற்கலை, உடச்சிட்டாங்க அதை. ஓகேங்களா? ரெண்டாவது எங்கே என்ட்ரி எடுக்கணும், ரெண்டாவது என்ட்ரி எங்கே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் ஆப்ஷன் தான் ரெண்டாவது என்ட்ரி. அது எப்படி எடுக்கணும்னா இவன் வீக்கான தான் எடுக்கணும். ஓகேங்களா? இவன் எப்போ வீக் ஆனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து ஒரு 12:50க்கெலாம் வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? 12:50 12:45க்கெல்லாம் வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனோட எஸ்டர்டே ஓப்பன் ப்ரைஸை எக்ஸாக்டாக இவன் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? அதாவது கரெக்டாக ஒரு 12:55க்கெலாம் உடச்சிட்டான். நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இங்கே தான் உள்ளே வருது. ஓகேங்களா? அதாவது 12:55க்கு உள்ளே வருது. ஓகேங்களா? அதாவது இவன் எஸ்டர்டே கீழே உடச்சிட்டான் அப்படின்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்குள்ளே வந்துடணும், இல்லை கீழே இருந்தானா லோவாயாச்சும் டச் பண்ணணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? ஒன்று லோவை டச் பண்ணுவான், இல்லை லோ உடச்சி மேலே போயிடுவான் சல்லுன்னு. ஓகேங்களா? அதுதான் விஷயம். இதில் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் அதுதான் விஷயம். அந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடந்தது. ஓகேங்களா? நம்ம அந்த இடத்துல இருந்த இந்த மணி அந்த டைமில் மார்க்கெட் திரும்பின இடம் எங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இவன் வீக்கான டைம் 12:50. அந்த டைமில் மார்க்கெட் இருந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 24,520 530 பக்கமாக இருந்தது. அப்போ 24,500ன்ற கால் தான் நம்மளுக்கு இந்த மணி. ஓகேங்களா? அவன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 12:55க்கு வீக் ஆகிட்டான். ஓகேங்களா? அப்போது 12:55க்கு நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த கேண்டலில் தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எப்படி எடுக்கணும், இவன் அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆனால் எடுக்கணுமா, எப்படி வச்சுருக்கோம்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு ப்ரீமியத்தோட ஓப்பன் ப்ரைஸ், அவனோட எஸ்டர்டே லோ எல்லாமே வந்து அட்வான்ஸ் லெவலாக சில டைமில் ஆக்ட் ஆகும். அதாவது நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலைனா கூட நம்ம அவங்களோட ப்ரீமியத்தோட எஸ்டர்டே லோ எஸ்டர்டே ஐயை வச்சு கூட எடுக்கலாம். இல்லை எதுவுமே மீட் ஆகலனா கூட எடுக்கலாம். அவன் வீக்கானவனையே எடுக்கலாம் நம்ம அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். அவன் எந்த இடத்துல ஒரு லோ கொடுக்குறானோ அந்த லோவை ஸ்டாப் லாஸ் வச்சு எடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நம்ம ஓப்பனை வச்சு தான் எடுத்தோம். இவனோட ஓப்பன் 24,500 காலோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200. அந்த 200ல் வந்து பாருங்கள் தெளிவாக 12:55க்கு உடச்சி புல் பேக் ஆகி நிற்கலாம். அவன் வீக் ஆனவனை தான் இவனை எடுக்கணும். கரெக்டாக அவன் வீக் ஆகிட்டான் 12:50க்கு. 12:55க்கு தான் இந்த என்ட்ரி நம்ம எடுக்கிறோம். இங்கே நீங்கள் என்ட்ரி கொடுத்துருக்கலாம். அதாவது 200. ஆனால் 200ல் இங்கே எடுக்க முடியாது. ஏன்னா அந்த டைமில் அவன் வீக் ஆகலை. 12:45க்கு வீக் ஆகின்னு இருக்கான். 12:55க்கு கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது நீங்கள் இந்த கேண்டலில் தான் என்ட்ரி எடுப்பீங்க. ஓகேங்களா? இந்த பெரிய கேண்டலுக்கு இந்த இடத்துல இந்த ஓப்பன் ப்ரைஸில் தான், அதாவது 230ன்ற இடத்துல தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா 30னா 15 பாயிண்ட்டு அப்படின்னா இந்த எஸ்டர்டே லோக்கு கீழே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதாவது 230 அப்படின்னா 15 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிடுச்சுன்னா மார்க்கெட் அவ்வளோதான், திருப்பியும் ஃபால் ஆகும். அப்போது இந்த எஸ்டர்டே லோவுக்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். 230னா இந்த 215 எஸ்டர்டே லோவை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு 20 பாயிண்ட் தள்ளி 210 கூட மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? அது அடிச்சதுன்னா நம்ம என்ட்ரியை விட்டுடலாம், அவ்வளோதான்.
அதோட என்ட்ரியே கிடையாது நம்மளுக்கு. ஏன் நம்ம இவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்கிறோம் அப்படின்னா, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எப்போவுமே மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆகாது. 10ல் 2 என்ட்ரி ஃபெயிலியர் ஆனால் பெரிய விஷயம். ஓகேங்களா? அதுவும் அவன் வீக் ஆனவொடனே நம்ம தெளிவாக பார்த்து அவன் எஸ்டர்டேயை கீழே உடச்சி ஓப்பனை கீழே உடச்சி வீக் ஆனவொடனே இவனை எடுக்கிறோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல தான் என்ட்ரி நம்மளுக்கு. ஓகேங்களா? இவனையும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 230 அப்படின்னா கூட 2 கேண்டிலில் மேலே போயிட்டான். 60 பாயிண்ட்ன்றது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எடுத்துட்டான், போயிட்டான். ஓகேங்களா? இந்த மாதிரி ஜாக்பாட் என்ட்ரியை இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரெண்டு நல்லா போன ட்ரெண்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகி மேலே வரான் அப்படின்னா பவர்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே. ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கணும். ஒரு ட்ரெண்டில் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அந்த இடத்துல இந்த மாதிரி ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம ஒரு ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு பாயிண்ட்டை பிடிக்க முடியும். ஆனால் அவன் எவ்வளோ தூரம் போகிறானோ நமக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாத பாயிண்ட்டை பிடிக்கணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை பிடிச்சி முடித்த உடனே நம்ம எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணுமோ அந்த இடத்துல ஒரு ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு லாட்டை வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி வெயிட் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு 100 பாயிண்ட் பிடிக்கலாம் இதில் ஒரு லாட்டை வச்சு. ஓகேங்களா? மற்றபடி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் இன்றைக்கி. ஓகேங்களா? மற்றபடி இங்கே கீழேருந்து எடுத்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துருக்க முடியாது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணுன்னா இந்த இடத்துலையே அவன் எஸ்டர்டே புட் ஆப்ஷன் கீழே உடச்சிருந்தானா அந்த டைமிங்கில் அப்படின்னா அப்பயே நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இந்த லோவை வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் அவன் எஸ்டர்டே ஐயை கீழே உடச்சது புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 12.55 தான், 12.50 தான் இன்னும் கேட்டால். அதனால் நம்ம இந்த இவ்வளோ பாயிண்ட்டை விட்டுட்டு தான் இங்கே தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? இங்கே ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி தான் எடுக்கணும். ஓகேங்களா? இன்னொன்று அவன் ஓப்பனுக்கு மேலே எல்லாமே லெவலுக்கு மேலே போனவன் ஒருத்தன் ஓப்பனுக்கு கீழே வந்தால் ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே போகணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? 2 பேருமே ஓப்பனுக்கு கீழே இருக்க மாட்டானுங்க. எவனா ஒருத்தன் இவன் ஓப்பனை உடச்சி இப்போ போனவன் ஓப்பனை உடச்சி கீழே வந்தான் அப்படின்னா அவன் மேலே போயிடுவான். இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒருத்தன் வீக்கானா ஒருத்தன் ஸ்ட்ராங் ஆவான், ஒருத்தன் ஸ்ட்ராங் ஆனால் ஒருத்தன் வீக் ஆவான். இதுதான் விஷயமே. ஓகேங்களா? இதில் நம்ம அழகாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. காலையில் ஃபஸ்ட் என்ட்ரியே நல்ல என்ட்ரி தான், ஒரு ட்ரெண்ட் என்ட்ரி. அது குழந்தைகிட்ட கொடுத்தா கூட எடுக்கும். அசால்ட்டான என்ட்ரி அது. ஓகேங்களா? அதனால் அந்த என்ட்ரியே ஒரு என்ட்ரி நல்ல லாபம் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஆனால் இந்த என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அவன் தெளிவாக வீக் ஆனான்னு தெரிஞ்சவொடனே நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் ஆனவங்க எடுக்கலாம். அந்த ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்க முடியாதவங்க எடுக்க தெரியாதவங்க விட்டுட்டவங்க இந்த என்ட்ரியை ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்தவங்க செகண்ட் என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நான் எல்லா என்ட்ரி எடுப்போனா அதுக்கேற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட், அதுக்கேற்ற மாதிரி நம்ம மணி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே ஸ்டைலில் ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. மற்றபடி இன்றைக்கி ரொம்ப 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 ஈஸியான என்ட்ரி. மார்க்கெட் நெகட்டிவ் தெளிவாக புட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணுவான் தெரியும். அட்வான்ஸோட தானவன என்ட்ரி. அதுக்கப்புறம் அவன் வீக் ஆனால் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் அழகாக வந்து நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் வந்தது. தெளிவாக நம்ம என்ட்ரி எடுத்தோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான் இன்றைக்கி கைஸ். ஓகேங்களா? ஓகே. திருப்பியும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும்னு நினைக்கிறோம், நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், மண்டே மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.